சேனைகளின் தேவனாகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் இருந்து 34ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். நானும் இவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன் என்றான். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன். ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான். கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமானவர்களே, யோவான் ஸ்நானகன் அவர் எப்படி இயேசுவை அங்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறார், அறிமுகப்படுத்துகிறார் என்று நம்ம பார்த்தோன்னா, நீங்கள் இவரை அறியாதிருக்கிறீர்கள், இவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, தன்னை குறித்தும் சொல்லுகிறார். என்ன சொல்றார் பாருங்க, நானும் இவரை அறியாதிருந்தேன். ஆனால் இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக தான் அவர் வந்தார். நான் ஜலத்தால் ஞானஸ்தானம் கொடுக்க மட்டும்தான் வந்தேன். அவர் என்னை காட்டிலும் மென்மை உள்ளவர் என்பதை அவர் அங்கு ஒத்துக்கொள்ளுகிறார். பாருங்க, அப்போ யோவான் கிறிஸ்துவை அறியாதிருந்தார். அப்போ எப்படி கிறிஸ்து என்பதை அவர் கண்டுபிடித்தார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம 32ஆம் வசனத்தில் நம்ம 32, 33 பார்க்குறோம். திருப்பியும் அவர் சொல்கிறாரு, நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனால் ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், ஆவியானவர் யார் மேலே இறங்குகிறாரோ அவர்தான் கிறிஸ்து என்பதை எனக்கு முன்னறிவித்திருந்தார். அப்போ யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது ஆவியானவர் புறாவை போல கிறிஸ்துவின் மேலே இறங்கி இவர்தான் என்னுடைய நேசகுமாரன் என்று வெளிப்பட்ட அந்த சத்தத்தை வைத்து இவர்தான் என்று சொல்லி அங்கு யோவான் சொல்லுகிறார். அப்படியே நான் கண்டு இவர்தான் தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன். பாருங்க, யோவானுக்கு வெளிப்பாடு டைரக்டாக தேவனிடத்திலிருந்து வருகிறது. யோவான் எந்த ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்டு இதை அவன் உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் தேவனே அவனுக்கு நேரடியாக அவனுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு மனிதனாக, தேவனோடு கூட நேரடியான தொடர்பு கொண்டு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு மனுஷனாக இவன் இந்த யோவான் ஸ்நானகன் காணப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம் மனிதர்கள் மத்தியில் அவர்கள் சொல்றது, இவங்க சொல்றது இது சரியா இருக்குமோ அது சரியா இருக்குமோ என்பது அல்ல. ஆனால் தேவனிடத்திலிருந்து அந்த கன்ஃபர்மேஷனை நாம் பெற்றுக்கொள்ளுவதுக்கு தான் அது கரெக்டான ஒரு விதம். ஏன்னா நம்ம மனிதர்கள் மனுஷ ஆவியினால், மனுஷனுடைய ஞானத்தினால இது சரி அது சரி அல்ல அப்படின்னு சொல்கிறத நம்ம கேட்டு அதன் மேலே நம்பிக்கை வைக்கிறவர்களாய் அல்ல, நாம் ஆண்டவரிடத்தில் உறுதியாக, ஆண்டவரே நீர் எனக்கு வெளிப்படுத்தும், நீர் எனக்கு எது சரி எது தவறு என்பதை நீர் வெளிப்படுத்தும்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையுமே நாம் உறுதி தேவன் மூலமாய், வசனத்தின் மூலமாய் நம்ம காரியங்களை உறுதிப்படுத்த வேண்டும். அதுதான் இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு வார்த்தை. அப்போ அந்த யோவானுக்குள்ளாய் ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன். அவன் காதால தேவன் சொல்லியிருந்ததை கேட்டது மாத்திரமல்ல, கண்களால் கண்ட ஒரு அடையாளத்தை வைத்து உறுதிப்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இது தேவனுடைய சித்தமா இல்லையா என்பதை கண்டுபிடிக்கிறதற்கு நாம் அடையாளத்தை வைத்து, நாம் அடையாளங்களை வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் செய்ய வேண்டாமா, இது உடைய சுத்தமா இல்லையா என்பதை அடையாளத்தோடு கூட நாம் கேட்கும்போது கர்த்தர் நமக்கு செய்கிறவராக இருக்கிறார். ஸோ இன்றைக்கு நாம் இந்த தியானித்த இந்த வசனத்தில் நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? திரும்ப யோவான் கிறிஸ்துவை குறித்து மேன்மையான ஒரு சாட்சியை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னொன்று, யோவான் உள்ளதை உள்ளதென்று நானும் இவரை அறியாதிருந்தேன், நீங்களும் தெரிந்து கொள்ளலன்னு முதல் சொல்றாரு. அப்புறம் நானும் இவரை அறியாதிருந்தேன் என்று 2 முறை சொல்லுகிறார். இவ்வளோ ஒரு தாழ்மையான ஒரு ஒரு மனிதன் பாருங்களேன், தேவ ஊழியன், தீர்க்கதரிசி பாருங்களேன். அப்போது எனக்குமே தெரியல, ஆனால் எப்படி நான் கண்டுபிடிச்சேன் என்பதை தெளிவாக அவர் சொல்லுகிறார்.
அப்போது நாம் அநேக வேளை நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது மாதிரி நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த மேன்மையான இந்த ஊழியன் சொல்லுகிறேன், நானும் அறியாத இருந்தேன், ஆனால் கண்டுபிடிச்சேன், எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறேன். அதே போல் நாம் நம்மளை தாழ்த்தி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் உள்ளதென்று சொல்லும் பொழுது ஆண்டவர் தன்னை நமக்கு வெளிப்படுத்துறதோடு மாத்திரமல்ல, சாட்சியாக நாம் நிற்கும்படி நமக்கு உதவி செய்வார். அதை சாட்சிகளோடு கூட நமக்கு வெளிப்படுத்துவார், அடையாளத்தோடு கூட வெளிப்படுத்துவார். அப்போது இன்றைக்கு நம்ம கேட்ட அந்த சத்தியத்தின்படி நடக்க அவருடைய கிருபைக்காக அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, இன்றைக்கு நாங்கள் தியானித்த இந்த வசனத்தின்படி உமக்கு ஆண்டவரே சாட்சியாய் நாங்கள் ஜீவிக்க உள்ளதென்று சொல்ல கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். தாழ்மையை தரித்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். இந்த யோவானுடைய ஆண்டவரே நற்குணங்களை பார்க்கிறோமே, சுபாவங்களை பார்க்கிறோமே ஐயா. ஆண்டவரே, நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் உண்மை வெளிப்படுத்துகிறவர்களாய், எங்களை அல்ல, எங்களை தாழ்த்தி கர்த்தாவே ஆண்டவரே அடையாளத்தோடு கூட சாட்சியோடு கூட உம்முடைய குரலை கேட்கிறவர்களாய், உம்முடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவரே உம்முடைய நோக்கம் என்ன என்பதை அறிந்து தகப்பனே ராஜா உடைய வார்த்தையின் மூலமாய் நாங்கள் ஆண்டவரே அப்பா உறுதிப்படுத்தி கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்.